ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது MapTech சேனல். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது MapTech சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோட்டோவில் உள்ள பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு தேவையான அப்ளிகேஷன் என்னன்னா PicsArt. ஃபோட்டோ எடிட்டிங் பெஸ்ட்டான அப்ளிகேஷன்னா PicsArt சொல்லுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், PicsArt போய்க்கோங்க. PicsArt போயிட்டு எடிட் கொடுங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ ரிமூவ் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வெளியே தள்ளிட்டு வாங்க, கீழே தள்ளிட்டு வாங்க. இந்த கட் அவுட் கொடுங்க, கிளிக் பண்ணுங்கள். கட் அவுட் கிளிக் பண்ணிட்டு இந்த சேப்பிள் மாதிரி வரும். இது வந்து அவுட்லைன் வந்து இப்படி ஃபுல்லாக கொடுங்க. இப்படி ஃபுல்லாக கொடுத்துட்டு இந்த மேலே ஆரோ கிளிக் பண்ணுங்கள். 2 செகண்ட் 3 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த கீழே அந்த ஐக்கன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோவே எப்படி கட் ஆகிருக்குன்னு பெர்ஃபெக்டாக கட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து ஒரே மாதிரி பேக்ரவுண்டுனா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து எரேசர் எடுத்துக்கோங்க. எரேசர் எடுக்கிறது சைஸு, இது வந்து சைஸு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம், டிஸ்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹார்ட்னஸ் இது வந்து அதே மாதிரி தான் குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். ஜூம் பண்ணிக்கோங்க. உங்கள் 2 ஃபிங்கராலேயே ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிக்கிட்டு இந்த அப்படியே அந்த ஒயிட் கட்டுக்கு பார்த்தீங்களா, இப்போ வந்து ஒரே மாதிரி பேக்ரவுண்டும் சூப்பராக வந்துடும். இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து மாறி வேறு பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால தான் இப்படி வந்திருக்கு. அதுக்கோங்க, சூப்பராக வந்துடுச்சு. இப்போ வந்து சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு மேலே ஆர்டர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கேலரி, சேவ் டு கேலரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கட் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. என்ன பாருங்க, உங்களுக்கு இன்னொரு ஃபோட்டோவை கட் பண்ணி சாம்பிள் கட் பண்ணி காமிக்கிறேன். வேறு ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து சுத்த ஒயிட்டாக இருக்குது. பார்ப்போம் எப்படி கட் பண்ணுதுன்னு. அதே மாதிரி தான் இந்த சேப் கலர் வந்து ஃபுல்லாக ஷேடப் பண்ணிக்கோங்க. ஷேடப் பண்ணிட்டு மேலே உள்ள ஆரோ கிளிக் பண்ணுங்கள். பார்த்துக்கோங்க, பெர்ஃபெக்டாக கட் பண்ணியிருக்கும். இந்த ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். பார்த்துக்கோங்க, சூப்பராக கட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் வீடியோ வேணுன்னு கேளுங்க, சொல்கிறேன். அந்த மாதிரி டெக் வீடியோஸும் நான் போடுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.